விஜயனுடைய எழுச்சி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டிஎம்கே கூட்டணி பலத்தை அடியோடு வலித்து கொண்டு போய் இதுவரைக்கும் டிஎம்கே செய்து கொண்டிருந்ததுன்னா 2019 இப்ப வரைக்கும் கூட்டணி பலத்தை தன்பலம் போல காட்டிக்கொண்டே வந்தது. இப்போ அது தன்னுடைய சுயபலத்தில் நிற்க வேண்டிய ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறது. அதனால இன்னைக்கு டிஎம்கே அப்படியே ஆடி போயிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் போனதை காட்டிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஐயுஎம்எல் போனது ஏற்படுத்தும். காரணம், டிஎம்கே மலையா நம்பிக்கிட்டு இருந்தது சிறுபான்மையினர் வாக்குகளை தான். கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் டோட்டலா விஜய்க்கு ஓட்ட போட்டு வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே கைவிடாமல் திமுகவுக்கு விசுவாசமாக வாக்களித்தது முஸ்லிம்கள் மட்டும்தான். முஸ்லிம்கள் ஓட்டு மட்டும் இல்லைன்னா சேப்பாக் ட்ரிப்ளிகன் தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் தோற்றிருப்பார். துறைமுகத்துல சேகர் பாபு தோற்றிருப்பார். காவிரி டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல பெருவாரியான தொகுதிகள், குறிப்பா மயிலாடுதுறை, சீர்காழி, இந்த மாதிரி பெருவாரியான தொகுதிகள்ல டிஎம்கே தோற்றிருக்கும். இப்ப டிஎம்கேக்கு எத்தனை சீட்டு கிடைச்சிருக்கோ அதுல ஒரு 15 சீட்டு வரைக்கும் அது குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரும் பாதிப்பை சந்தித்திருப்பார். காப்பாற்றியது முஸ்லிம்கள். அப்படிங்கிறப்போ இப்ப திடீர்னு ஐயுஎம்எலும் விஜய் பக்கம் போறாங்க அப்படின்னா அதனுடைய பொருள் தமிழகத்தில் இருக்கிற 2 மிகப்பெரிய சிறுபான்மை சமூகத்தினரும் திமுகவை கைவிட்டு விட்டார்கள் அப்படிங்கிறதா. தேர்தலின் போதே கிறிஸ்தவர்கள் கைவிட்டு விட்டார்கள், தேர்தலுக்கு பிறகு முஸ்லிம்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆக டிஎம்கேக்கு பிடிக்கிறதோ இல்லையோ இந்துக்களை வைத்துத்தான் அதை அரசியல் செய்தாக வேண்டும். அந்த இடத்துக்கு வந்தாச்சு.